நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு மாமலர் அத்தியாயம் 39. இரவில் நகுஷன் தன்னை மறந்து ஆழ்ந்து துயின்றான். காலையில் சித்தம் எழுந்து உலகைச் சமைத்து தான் அதிலென்றாகி அதை நோக்கியது. அனைத்தும் தெளிந்து ஒளி கொண்டிருந்தன. துயிலில் அவன் எங்கோ இருந்தான். பிரிதொருவனாக உடல் சூடி தானாக உளம் கறந்து கையில் வில்லுடன் அறியா நகரொன்றில் அலைந்தான். இலக்குகள் அனைத்தும் சென்றெய்தும் விழைவே அவன் உள்ளமென்றிருந்தது. முலை பெருத்த தடித்த பெண்ணொருத்தியுடன் முயங்கும் அவனே அவ்வறையின் இருள் மூலையில் நின்று நோக்கி கொண்டிருந்தான். பின்னர் பேரொலி எழும் அவை நடுவே துள்ளும் வில் ஒன்றை வென்றான். கண்ணங்கரிய ஒரு பெண் முகம், அணுகும் முகம், ஆலய இருளில் அமர்ந்த மூதன்னை. அவளை அவன் நன்கு அறிந்திருந்தான். அவளும் அவனை அறிந்திருந்தாள். அவளை முயங்கி அவன் மல்லாந்து உடல் விரிக்க அவள் அவனை நோக்கி கொண்டிருந்தாள். வஞ்சம் நீர்மையென கனிந்த விழிகள். வாளை ஓங்கி அவனை வெட்ட வந்தாள். அவன் விழியசைக்காமல் அவளை நோக்கி கிடந்தான். அவள் தன்னை கொல்வதே முறை என எண்ணினான். அவள் வாள் மெல்ல தளர்ந்தது. சுருங்கி ஒரு நாகமென்றாகி அவள் மண்ணுக்குள் புகுந்தாள். அவன் எழுந்து அவள் ஆடையை பற்ற அது ஒரு நிழலென்றாகி உருக்கொண்டு பெண்ணாகி அவனை நோக்கி நாணி புன்னகை செய்தது. அவன் வளைக்குள் அவளை தொடர்ந்து தவழ்ந்து சென்றான். அவன் உடல் நாகமென்றாகியது. நீருக்குள் எழுந்தபோது வேர் திளைக்கும் ஆழம் ஒன்றை கண்டான். குமிழிகள் ஒளிவிட்டுச் சுழல அவள் உடலும் ஒரு செங்குமிழி என எழுந்தது. சரிவிறங்கும் மலைப்பாதையில் தேரில் அவன் அருகே அவள் இருந்தாள். நான் பெண் என்றானேன் என்றாள். ஏன் என்றான். அணுகுவதற்காக என்றாள். இல்லையேல் உன்னை நான் உண்டிருப்பேன். கருத்தரித்தால் நீ எஞ்சுவாய். விழித்து கொண்டு கிடந்தபோது முகத்தில் புன்னகை இருப்பதை அவன் உணர்ந்து உளம் மலர்ந்தான். எழுந்து சென்று சாளரத்தினூடாக சோலையை பார்த்தான். அத்தனை இலைகளும் ஒளி சூடி இருந்தன. புதிய பறவை ஒன்று இங்கே வாழ் என்றது. எத்தனை ஒலிகளால் ஆனது காலை. காலை ஒரு பெரும் வான் பொழிவு. குழவி மேல் மெல்ல வருடி செல்லும் அன்னையின் கை என தென்றல். காலையில் தனித்திருப்பவர் குறைவு. காலை தனிமை ஓர் இனிய தவம். ஏவலன் வந்து பணிந்து அவனை தேடி முது செவிலி வந்திருப்பதாக சொன்னாள். முகம் கழுவி ஆடை திருத்தி அமர்ந்து கொண்டு வர சொல் என்றான். வரவிருப்பது நற்செய்தியல்ல என்று முன்னரே தெரிந்துவிட்டிருந்தது. தன்னை தொகுத்து கொள்ள வேண்டும் என்றும் நிலை பிறழலாகாது என்றும் சொல்லிக் கொண்டான். முந்தைய நாளின் சொற்கள் எங்கோ நெடுந்தொலைவில் என கிடந்தன. முது செவிலி வந்து வணங்கி நின்றாள். அவள் தயங்க சொல்க என்றான். அவள் தனிந்த குரலில் அரசி முதுமையடைந்து கொண்டிருக்கிறார் என்றாள். அவன் விழி திருப்பி ஆம், அவள் நோயுறுவது இயல்பே என்றான். அதுவல்ல நான் சொல்வது. அவர் உடல் மிக விரைந்து முதுமை நோக்கி செல்கிறது. அவன் திகைத்து நோக்க, நான் அன்று குடிலுக்குள் சென்று பார்க்கையிலேயே அரசி பிரிதுருத்தியாக இருந்தார் என்றாள். பிரிதுருத்தியாக என்றால் என்று அவன் கேட்டான். அவன் நெஞ்சு படபடத்ததில் எச்சொல்லும் சிந்தை நிற்கவில்லை. 18 வயது கன்னியாக இங்கு வந்தார். உள்ளம் 5 வயதுக்குரியதாக இருந்தது. அன்று நான் அறைக்குள் சென்றபோது 10 வயது மூப்படைந்தவர் போல் இருந்தார். ஏதோ நம்பிக்கையை நாடுபவன் போல. துயர் கொண்டிருந்ததனால் விளைந்த தோற்றமா என்று அவன் கேட்டான். அரசே, நான் கூறுவது முக தோற்றத்தையோ சோர்வையோ அல்ல. அவர் உடல் ஊன் மூப்படைய தொடங்கிவிட்டது. அவன் என்ன சொல்கிறீர்கள் என்றான். நீயே நேரில் பார்க்கலாம். வேறெவ்வகையிலும் நான் சொல்வதை உன்னால் ஏற்க இயலாது என்றாள் முதுசெவிலி. வருக என்று அவள் சொல்ல அவன் அசையாமல் அமர்ந்திருந்தான். வந்து பார் என்று அவள் மீண்டும் அழைத்தாள். அவன் எழுந்து அவளை தொடர்ந்தான். குழம்பிய சித்தத்துடன் இடைநாழியில் காலிடறியும் தயங்கியும் நடந்தான். அகத்தளத்தில் அத்தனை சேடியரும் திகைப்பும் குழப்பமும் கொண்டிருப்பதை காண முடிந்தது. எதிர்கொண்டு வணங்கிய இளஞ்செடியரும் அவனை விழித்தொட்டு நோக்கவோ நேர்குரலில் மறுமொழி உரைக்கவோ அஞ்சினர். எங்கிருக்கிறாள் என்றான். உள்ளறையில் என்றாள் அணுக்கச்செடி. உள்ளறைக்குள் 4 மருத்துவச்சிகள் நின்றிருந்தனர். அரசர் வந்திருக்கிறார் என்று அறிவிக்கப்பட்டவுடன் அவர்கள் வெளியே வர அரசன் இறுதியாக வந்த மூத்த மருத்துவச்சியிடம் என்ன செய்கிறது அவளுக்கு என்றான். இது மருத்துவ நூல்களில் சொல்லப்பட்டதல்ல, பிரிதொன்று. அதை தெய்வங்களே விளக்க முடியும்.
நிமித்திகர் வரையும் களங்களில் அவர்கள் எழவும் வேண்டும் என்றாள் அவள். ஒவ்வொரு முகத்திலிருந்தும் அவன் அச்சத்தை பெற்றுக்கொண்டான். அது நோயை இறப்பை கண்ட அச்சமல்ல, மானுடம் கடந்து பேருரு கொண்டு நின்றிருக்கும் பிரிதொன்று அளிக்கும் அச்சம். கதவை திறந்து உள்ளே சென்றபோது கடும் குளிரில் என அவன் உடல் நடுங்கியது. பிடரியில் மூச்சு விட்டபடி பேய் வடிவம் ஒன்று தொடர்ந்து வருவது போல, தோள்களில் காற்று எடை கொண்டு அழுத்தி இடைகளையும் தொடைகளையும் கெண்டைக்கால் தசைகளையும் இறுக்கி தெறிக்க வைப்பது போல மூச்சை நெஞ்சில் நிறுத்தி மெல்ல விட்டபடி அவன் உள்ளே சென்றான். மஞ்சத்தில் அசோக சுந்தரி படுத்திருந்தாள். அரை இருளில் அவள் அணிந்திருந்த ஆடைகளை கொண்டே அவள் என்று அவன் உணர்ந்தான். மேலும் ஓர் அடி வைத்து அவளை நன்கு நோக்கியதும் திடுக்கிட்டு பின்னடைந்தான். அங்கு நடுவயதான பெண்மணி ஒருத்தி படுத்திருந்தாள். மூக்கு சற்று புடைத்து எழுந்து கண்களுக்கு கீழே கருகிய தசைகள் இழுபட்டு தளர்ந்து இரு அரைவட்ட அடுக்குகளாக வளைந்து வாயைச் சுற்றி அழுத்தமான மோவாய் கோடுகளுடன் வண்ணமிழந்து வறண்டுலர்ந்த தோலுடன் இருந்தது அவள் முகம். மூச்சின் ஒலியில் இவள் என்று முதுசேடியிடம் கேட்டான். அரசியேதான். நான் உன்னை சந்திக்க ஓடி வரும்போதே இருந்ததை விட மேலும் முதுமை கொண்டு விட்டார். கூர்ந்தால் நீர் உலர்ந்து மறைவது போல அவரது இளமை அகல்வதை வெறும் விழிகளாலேயே காண முடியும். மேலும் ஒரு முறை திரும்பி அவளை பார்த்ததும் அவன் உடல் நடுங்கியது. ஓடி கதவை திறந்து வெளியேறி இடைநாழியில் விரைந்து தன்னறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டான். அவனை தொடர்ந்து வந்த பத்மனிடம், நான் இன்று எவரையும் சந்திக்கவில்லை. இனி சில நாட்கள் அவை கூடுவதும் அரச முடிவுகளும் உம்மால் நிகழட்டும். என்னை தனிமையில் விட்டு விலகிச் செல்க என்றான். ஏவலனை அழைத்து மதுவும் உணவும் கொண்டு வரச் சொன்னான். விலா எலும்புகள் உடைந்து தெரிக்கும் அளவுக்கு உண்டான். ஒவ்வொரு மூச்சிலும் மூக்கு வழியாக சிந்தும் அளவுக்கு குடித்தான். பின்னர் ஆடர் கணிகையரே அறைக்குள் அழைத்து வர ஆணையிட்டு அவர்களுடன் வெறி கொண்டு காமத்தில் ஆடினான். களைத்து உடலோய்ந்து துயின்று உதைப்பட்டவன் போல விழித்து உடனே மீண்டும் உணவிலும் மதுவிலும் காமத்திலும் மூழ்கினான். வெறும் புழு என தன்னை உணர்ந்தான். அச்சொல் அவனை எரியும் தசை மேல் குளிர் தைலம் என ஆறுதல் படுத்தியது. எதில் இருக்கிறோமோ அதில் ஒரு பகுதி என்றாதலே புழு நிலை. அழுகும் ஒரு பொருள் கொள்ளும் உயிர் வடிவம் புழு. தளிர்த்தல், மலர்தல், காய்த்தல், கனிதல், அழுகுதல் என புழுத்தலும் ஒரு வளர்நிலை. கனியும் உணவும் மலரும் மலமும் புழுவென அசைவு கொள்கின்றன. புழு முழுத்து சிறகு சூடுகின்றது. ஒளியும் சிறகும் யாழிசையும் கொண்டு பறக்கையிலும் தன் உடலில் புழுத்திரளை நுண்வடிவில் சுமந்தலைகிறது பூச்சி. மீண்டும் புழுவென்றாகி பெருகி எழுகிறது. புழுவாவதன் பெருநிலை. விழி மூடினால் கண்களுக்குள் புழு நெளிவு. உடலெங்கும் பல்லாயிரம் புழுக்களென நெளிந்தன நரம்புகள். பெரிய புழுக்கள் என தசைகள். தன்னைத்தான் கவ்விச் சுருண்டிருக்கும் ஒற்றை புழு என உள்ளம். செத்து அசைவழிந்த குரங்கின் உடலில் மீண்டும் 100,000 அசைவென எழுந்த புழுத்திரள். உயிர் கொண்டதென அசைந்தது புழுத்த குரங்கு. இதோ எழுந்து விடுமென குனிந்து நோக்கி நின்றிருந்தான். முட்டிப்பால் குடிக்கும் குட்டிகளுக்கேற்ப என குரங்கின் உடல் அசைந்தது. கூட்டம் கூட்டமாக வந்திறங்கி அப்புழுக்களை உண்டன பறவைகள். குரங்கு சிறகுகளாகி கூவி கலைந்து வானில் சுழன்றது. எஞ்சிய சிறு தலையில் புன்னகை மட்டும் தங்கியிருந்தது. 14 நாட்கள் அசோக சுந்தரி உயிருடன் இருந்தாள். ஒவ்வொரு நாளும் என முதுமை கொண்டு 120 வயதான முதுமகளென ஆனாள். ஒவ்வொரு விழிப்பிலும் அவள் எதையோ சொன்னாள். ஒலியிலா அசைவென எழுந்த அச்சொற்களை விழிகளால் அறிந்தனர். என் பாவை என்றாள். முகம் மலர்ந்து பறவைகள் என்றாள். அழுகியவை என எதையோ சொன்னாள். அழியா உவகை ஒன்றே அவள் முகத்தில் இருந்தது. முகம் முதிர்ந்து வற்றி கொண்டிருந்தாலும் புன்னகையில் துயரின்மையின் ஒளி எப்போதும் இருந்தது. இறுதியாக விழித்திருந்து கை மகவு போல புன்னகை செய்து இனிய தென்றல் என்றாள். விழி மூடி அப்படியே உறைந்தாள். அவள் நாள்தோறுமென முதுமை கொள்ளும் விந்தையே அவ்வரண்மனையின் விழிகளும் சுவர்களும் தூண்களும் என்றாகி நகரம் நோக்கி கொண்டிருந்தது. அவள் மறைந்து கொண்டிருக்கிறாள். ஒளி சுடராக வந்த போதே நாம் அறிந்திருக்க வேண்டும், அது அணையும் ஒன்று என்றார் ஒரு முதியவர். இறுதி சொல் என அவள் நம்மை பழித்துவிட்டு சென்றால் இந்நகரும் குடியும் அழியும், ஐயமில்லை என்றாள் மூதன்னை ஒருத்தி. அவள் இயல்பால் துயரற்றவள், ஒருபோதும் தீ சொல்லிடக்கூடியவள் அல்ல என்றான் இளஞ்சூதன் ஒருவன்.
நகரம் அதை மட்டுமே வேண்டிக் கொண்டிருந்தது. அவன் அதை அறியாமல் தன்னை மேலும் மேலும் கீழ்மையில் புதைத்து கொண்டிருந்தான். எண்ணி எண்ணி அதை தன் இருட்டுக்குள் இருந்து எடுத்து தன்னை சுற்றி பரப்பினான். அவள் இறந்த செய்தியை பத்மன் வந்து சொன்னபோது 4 சேடியருடன் காமத்தில் இருந்தான் நகுஷன். ஏவலன் அமைச்சர் வந்திருப்பதை அறிவித்ததும் எழுந்து வெளிவந்து கள் நிறைந்து உடல் நீர்களின் நிலையின்மை கொண்டு தழும்பி தள்ளாட நின்றான். விழிகளும் மூக்கும் ஊற்றென வழிந்தன. கதவு நிலையை பற்றியபடி உடலை நிறுத்தி சரிந்த இமைகளை உந்தி மேலெழுப்பி சிவந்த கண்களால் அவனை நோக்கி சொல்க என்றான். உதடுகளும் நாவும் கல்லூரி குழைந்து தடித்திருந்தன. மெல்லிய ஏப்பம் விட்ட போது உருகிய தசை மனத்தை மூக்கு அறிந்தது. அரசி சற்று முன் வெண் புகுந்தார் என்றான் பத்மன். யார் என்று அவன் கேட்டான். பட்டத்தரசி என்றான் பத்மன். என்றான். தாங்கள் மனம் கொண்டு நகர் நிறுத்திய கான்மகள் என்றான் பத்மன். அவன் விழி தூக்கி நோக்க பத்மன் கண்களில் கடும் வஞ்சம் தெரிந்தது. நன்று என்ற பின் அவன் திரும்பி தன் அறைக்குள் சென்றான். கதவிலிருந்து மஞ்சத்தை நோக்கி நடந்து சென்றபோது 12 அடிகளில் நெடுந்தூரம் உள்நகர்ந்தான். யாரோ எங்கோ எதையோ சொன்னார்கள் என்பதற்கப்பால் அவன் எதையும் உணரவில்லை. மஞ்சத்தில் குப்புற விழுந்து எழுந்து ஆடை திருத்தி நின்றிருந்த கணிகையரிடம் அருகிலிருங்கள், யார் எழுந்து சென்றாலும் அவர்களின் தலை கொய்யப்படும் என்றபடி 2 முறை குமட்டினான். மஞ்சத்திலேயே சற்று வாயுமிழ்ந்த பின் துயிலில் ஆழ்ந்தான். விழித்தெழுந்த போது ஒவ்வொரு மது கேளிக்கைக்கு பின் உணரும் அதே வெறுமை. தலை 100 இரும்பு கம்பிகளால் இழுத்து நொறுங்க கட்டப்பட்டது போல் இருந்தது. கண்களுக்கு மேல் ஊசி குத்துவது போல வலி. ஒளியை நோக்கி இமையை தூக்க இயலவில்லை. 2 கைகளாலும் தலையை பற்றியபடி மஞ்சத்திலேயே குனிந்தமர்ந்தான். அருகே கணிகையர் எவரும் இருக்கவில்லை. பத்மன் வந்து, தங்களுக்காக காத்திருக்கிறது அரசியின் உடல். அரசே, குலமுறை சடங்குகள் அனைத்தும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்றான். நன்று, நான் இன்னும் சற்று நேரத்தில் ஒருங்கி விடுவேன் என்றான் நகுஷன். நகுஷன் ஏவலர் 2 துணை சேர்க்க எழுந்து நடந்து அணியறைக்கு சென்று வெந்நீரில் நீராடி தேன் கலந்த புளிப்பு நீரை உண்டு சற்றே தலை மீளப் பெற்றான். ஆடையை பற்ற முடியாதபடி கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. ஈரம் எஞ்சிய குழலுடன் சிற்றடி வைத்து நடந்து பத்மனிடம் செல்வோம் என்றான். இடைநாழிகளின் ஊடாக நடந்து அகத்தளம் வரை செல்கையில் இருவரும் ஒரு சொல்லும் பேசிக்கொள்ளவில்லை. குருடோசைகள் மட்டும் மரத்தரையில் ஒரு வினாவும் அதன் விடையும் என ஒலித்தன. தன் நிழல் நீண்டு படிகளில் விழக்கண்டு அவன் திகைத்து நின்றான். செல்க அரசே என பத்மன் அவனை மெல்ல தோளில் தொட்டான். மகளிர் மாளிகையின் படிகளில் ஏறுகையில் நகுஷன் திரும்பி முதுமகளாகிவிட்டாள் என்றான். சிரிப்பது போல உதடுகள் வளைந்தன. முதுமகள் என மீண்டும் சொன்னான். பேசுவது நன்று என பத்மன் எண்ணினான். ஆம், அவ்வாறே நானும் அறிந்தேன். அவர் அணை கட்டி அப்பால் நிறுத்தியிருந்த அகவைகள் அனைத்தும் வந்து சூழ்ந்து பற்றிவிட்டன என்றான் நகுஷன். அவளை அவ்வகையில் பார்க்க நான் விழையவில்லை என்றான். ஆம், அது கடினமானதே. ஆனால் அவ்வுருவை நீங்கள் பார்த்துத்தான் ஆக வேண்டும். இல்லையேல் உங்களிடம் இருந்து அவர் விலகப் போவதே இல்லை. வருக என்று சொல்லி பத்மன் முன்னால் நடந்தான். அகத்தளத்தின் பெரிய கூடத்தில் பட்டு விரிக்கப்பட்ட காலில்லா படுக்கையில் அசோக சுந்தரியின் உடல் வைக்கப்பட்டிருந்தது. காலடியிலும் தலையருகிலும் 2 நெய்யகல்கள் ஒளியிலா சுடர்களுடன் நெளிந்தன. வெண்பட்டு போர்த்தப்பட்டிருந்த அந்த உடலை அணுகியதும் நகுஷன் வேறெங்கோ எதன் பொருட்டோ வந்திருப்பதாக உளம் கொண்ட மயக்கை எண்ணி வேறு எங்கிருந்தோ வியந்தான். அங்கே ஒரு மெல்லிய நறுமணம் இருந்தது. அவள் காலடியில் 5 வகை மலர்கள் இருந்தன. வெண்தாமரை, அல்லி, மந்தாரம், முல்லை அனைத்தும் வெண்ணிறம். அசோகம் மட்டுமே சிவப்பு. ஆனால் மலர் மணம் அல்ல. சேடி, நோக்குகிறீர்களா அரசே என்றாள். தரை பன்னீரால் கழுவப்பட்டிருந்தது. குங்கிலியமும் கொம்பரக்கும் புகைந்தன. அவற்றின் மனமும் அல்ல. அரசே, அவன் தலையசைக்க காலடியில் இருந்த பட்டை மெல்ல அகற்றி முகம் வரை சுருட்டி மேலெடுத்தாள். சவ்வாது, புனுகு, கோரோசனை, கஸ்தூரி அனைத்தும் அங்கே மணத்தன. ஆனால் பிரிதொன்றும் கலந்திருந்தது. அந்த மணங்கள், மலர்கள் அறியாத மனம் நாரென அவற்றை தொடுத்திருந்தது. அரசே, நோக்குக என்றான் பத்மன்.
அவன் அங்கு கிடந்த உடலை நோக்கி ஒரு சில கணங்களுக்கு சித்தமென ஒன்றில்லாதிருந்தான். பின்னர் ஒரு சொல்லென அது ஊறி வந்தது. அலறி அணுகும் கோடை பெருமழையென 10,000 கோடி சொற்களாலான பெருக்காக மாறி அரைந்து மூழ்கடித்து சூழ்ந்தது. அங்கு படுத்திருந்த முதுமகள் தலை நரைத்து தோல் சுருங்கி விழிகள் குழிந்து உட்புகுந்து பற்கள் அனைத்தும் உதிர்ந்து உள்மடங்கி மறைந்த உதடுகளுடன் சிறுமி அளவுக்கு வற்றிய சிற்றுடலுடன் தெரிந்தாள். வெறும் எலும்பென ஆன சின்னஞ்சிறு கைகள், நிலம் பதிந்ததுண்டா என்றே வளைந்த சிறு கால்கள், நரம்புகள் அனைத்தும் தெரிய எலும்பு குவை என்றே ஆன வெற்று கூடு. பெருமழை அவனை குளிர்ந்து நடுங்கச் செய்தது. அவனுடைய ஒரு காலும் ஒரு கையும் நடுங்கத் தொடங்கின. நிலை தவறி விழுவதற்கு முன் 2 வீரர்கள் அவனை பற்றி கொண்டனர். மூடுங்கள் என்றான் பத்மன். சேடி பட்டை முகத்திலிருந்து இழுத்து கால்வரை மூடி அவள் உடலை மறைத்தாள். அந்த பட்டுக்கு அடியில் ஓர் மானுட உடல் இருப்பதாகவே புடைப்புகள் காட்டவில்லை. மீண்டும் அதை நீக்கி நோக்கினால் அங்கே சில சுள்ளிகள் இருக்கக்கூடும், சில படைக்கலங்கள் இருக்கக்கூடும், அல்லது திகைத்து மேலே நோக்கும் ஒரு சிறு குழந்தை. ஏவலர்களின் தோள்களை பற்றியபடி தன்னரை நோக்கி மீள்கையில், என்ன இது, என்ன இது என்று அவன் கேட்டுக்கொண்டான். ஒரு சொல்லின் பேய் மழை அனைத்து இலைகளையும் அரைந்து துடிக்கச் செய்து உறக்க கூவும் நாக்குகளாகின்றது. ஒற்றை சொல்லின் ஊழி நடனம். அறைக்குள் கொண்டு சென்று அவனை படுக்க வைத்தனர். அவன் மென்னிறகு மஞ்சத்தில் புதைந்து கொண்டே சென்றான். மது ஊட்டி விடுங்கள் என்றான் பத்மன். தட்டென எங்கோ அரைந்து நின்றது அவன் மஞ்சம். கணிகையர் வந்து அளித்த மதுவை பாலையில் கைவிடப்பட்டவன் நீரை என வாங்கி வாங்கி அவன் குடித்தான். கணிகையர் கைகள் நாகங்கள், படமெடுத்த உள்ளங்கை நாக நஞ்சு. மொத்த உடலையே மதுவால் நிரப்பிவிட விழைபவன் போல அவன் குடித்தான். உடல் நிரப்பி விரல் நுனிகளை குளிர்ந்து எடை கொள்ள வைத்த மது அவன் சித்தத்தை முற்றும் நனைத்து குழைத்து உள்ளலைகளின் மேல் முற்றிலும் படிந்து வழிய வைக்க தலையை அசைத்தபடி, என்ன இது, என்ன இது என்றே கேட்டுக்கொண்டிருந்தான். சற்றே துயிலில் ஆழ்ந்து நீள் மூச்செடுத்து உடல் தளர்ந்து நெருப்பால் தொடப்பட்டது போல் துடித்து விழித்து எழுந்து, என்ன இது, என்ன இது என்று மீண்டும் முழம் பெருகலானான். அசோக சுந்தரியின் இறப்பை முரசுகள் அறிவித்த போது நகரெங்கும் வாழ்த்தோசை எழுந்து அடங்காமல் அலையடித்து கொண்டிருந்தது. அவள் இறுதியாக சொன்ன சொல் இனிய தென்றல் என்ற செய்தி பரவிய போது மக்கள் விழிநீர் உகுத்தனர். மூதன்னை ஒருத்தி வெறியாட்டெழுந்தவளாக கைவிரித்து ஓடி வந்து முற்றத்தில் நின்று, அவள் என்றும் இருப்பாள், அழிவற்ற காற்றில் வாழ்வாள், துயர் நீக்கும் காற்று அவள், தேவி, அன்னையே, காவல் தெய்வமே, எங்களை காத்தருள்க என்று கூவினாள். அவள் தென்றல் வடிவானாள். எங்கள் குழந்தைகளுக்கு அவள் களித்தோழியாகுக, எங்கள் மகளிருக்கு இனிய துணைவியாகுக என்றார் புலவர் ஒருவர். அரண்மனை முற்றத்தில் அமைந்த பந்தலில் அவள் உடலை கொண்டு வந்து வைத்தபோது குருநகரியின் மக்கள் ஒருவரெஞ்சாமல் திரண்டு வந்து மலரிட்டு வணங்கினர். அவள் காலடியில் தங்கள் குலக்கோல்களை வைத்து வணங்கிய குடிமூத்தார் எழுவர், அவள் மூதன்னையானாள், நம் குடிவாழ என்றும் காவல் இருப்பாள் என்றார். இளமை ஒன்றையே எஞ்ச வைத்து பிரிதனைத்தையும் முன்பெங்கோ வாழ்ந்து முடித்தவள், வாழ மறந்த அந்நாட்களை மட்டும் இங்கு வாழ்ந்து மறைந்தாள் என்றனர் நிமித்திகர். இரவும் பகலும் ஒழுகிய கூட்டம் அவளை வந்து வணங்கி சென்று கொண்டிருந்தது. அவள் உடலை தெற்கே கொண்டு சென்ற போது குருநகர் முழுமையும் ஊர்வலமாக பெருகி தொடர்ந்தது. தென்றிசை காடு முழுக்க தலைகளால் மூடப்பட்டது. விழி திகைத்து குரல் எழுப்பி அழும் முகங்களால் நிரப்பப்பட்டிருந்தன மரந்திகள் சோலைகள். குருகுலத்து கோமகள் வாழ்க, துயரற்றவள் வாழ்க என்று பெருகி சூழ்ந்தன வாழ்த்துறைகள். அவளுக்கு அமைக்கப்பட்ட சிதை மேல் உடலை ஏவலர் தூக்கி வைத்த போது அத்தனை சிறிய உடலா என அனைவருக்குள்ளும் எண்ணம் எழுந்தது. சந்தன பலகைகளை அவள் மேல் அடுக்கிய போது முதுகுலத்தார் ஒருவர் நெகிழ்ந்த குரலில் மெதுவாக என்றார். அடக்க அடக்க எழுந்த அழுகையுடன் தூய வெண்மலர் என்ற போது வெடித்து கேவியபடி அப்படியே அமர்ந்து விட்டார். 2 ஏவலர் தோள் பற்றி எங்கிருக்கிறோம் என்றே தெரியாது கால்கள் மண் தொட்டு இழுபட துவண்டு தொங்கிய கைகளுடன் வந்த நகுஷன் எவரோ கையில் அளித்த அனர்குடுவையை வாங்கி அவள் காலடியில் வைத்தான். பின் தன் கைகளை பார்த்து ஏதோ சொன்னான். தழல் எழுந்து நா பறக்க தொடங்கியதும் குருநகரின் குடிகள் நெஞ்சில் அரைந்து கதறி அழுதனர். வாழ்த்துக்களும் முழவும் முரசும் கொம்பும் சங்கும் இணைந்த பேரிசையும் சூழ்ந்தன.
அவ்வொலியின் விழி வடிவமென எழுந்து நின்றாடியது சிதைத்தி. நகுஷனிடம், "செல்வோம் அரசே" என்றான் பத்மன். "அவ்வளவுதானா?" என்று அவன் கேட்டான். "ஆம், அவ்வளவுதான்" என்றான் பத்மன். "நான் செல்லலாமா?" என்றான் நகுஷன். "ஆம், செல்வோம்" என்று பத்மன் அவனை தழுவி கொண்டு சென்றான். முதுசெவிலி அங்கிருப்பார் அல்லவா? பத்மன் புரியாமல் ஆம் என்றான். "அவரிடம் சொல்க, முடிந்துவிட்டதே என்று" என்றான். "ஆம், சொல்கிறேன்" என்றான் பத்மன். "கொன்ற பழி தின்றாள்" என அவன் பதறும் விழிகளுடன் அவனை நோக்கிச் சொன்னான். "நான் தின்னவில்லை, தின்றது எரி. நாம் அரண்மனைக்கு சென்று பேசுவோம் அரசே" என்றான் பத்மன். அரண்மனையை அடைந்த போது அவன் திரும்பி பத்மனிடம், "அதே அரண்மனை" என்றான். "ஆம்" என்றான் பத்மன். அவன் தோளை பற்றி, "அங்கே குரங்கு குலம் இருக்குமா எனக்காக?" என்றான். "இருக்கும், வருக அரசே" என தேர்விட்டு இறங்கச் செய்தான் பத்மன். முற்றத்தில் நின்று அரண்மனையை நோக்கியதும் அவன் தன் ஆழத்தில் ஓடிக்கொண்டே இருந்த சொல்லை சென்றடைந்தான். "என்ன இது, என்ன இது?" என்று தனக்கே என தன் அருகே நின்றிருக்கும் அறியாத ஒன்றிடம் என கேட்டான். "வருக அரசே" என்று பத்மன் அவனை அழைத்துச் செல்ல, அவ்வொரு சொல்லை மட்டுமே மேல மேல உச்சரித்தபடி ஏவலர்களின் உடலில் தன் எடையை சாய்த்து அவன் நடந்து சென்றான். தன் அறைக்கு சென்று மஞ்சத்தில் எடையுடன் விழுந்து, "மது, நிறைய மது" என்றான். கண்களை மூடியபடி ஓசையின்றி அதே சொல்லை சொல்லிக் கொண்டிருந்தான். வெறும் ஒலி என்றாகியது அச்சொல். பின்னர் ஓர் எண்ணமென, ஓராக அசைவென ஆகியது. மாமல்லர் 39வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.